எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நீங்கெல்லாம் மன்னர் பரம்பரைங்க, நாங்க ரொம்ப ஏழை. எப்படிதான் இந்த ஏழைங்க இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம்னு எங்களுக்கே தெரியல. இதுதான் இப்ப ட்ரெண்ட். நம்ம எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் நாங்க ரொம்ப ஏழைங்க, இந்த குரல் தான் அதிகப்படியாக வந்துகிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி ஏழைங்கன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கேட்டுப்போம். ரெண்டு பேரு ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே. ஏய், நான் யார் தெரியுமா? ஏரியா தாண்ட மாட்டேன். என்ன முறைகிற? ஏது ஏரியா தாண்ட மாட்டேனா? ஹே, இது ஏன் ஏரியா? ஏன் ஏரியாக்குள்ள வந்துட்டு என்னையே முறைகிறியா? நீ பாக்குறியா நான் யாருன்னு காட்டுறேன்? நானு அண்ணா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைண்ணா. நான் நீ போனா ஏரியா தாண்ட மாட்டேன்னு சொன்ன, காட்டு. ஐயோ, நான் சும்மா சொல்லிட்டேன்னு சொன்னேன். நீங்க போங்கண்ணான்ட்டு அங்க ஸ்பாட்ல அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து என்னமோ இதை சொன்னிய. இப்ப சொல்லு, நேருக்கு நேரா நிக்கிறேன், இப்ப சொல்லு. இந்த மாதிரிலாம் அந்த இடத்துல பேசிருக்கணும். நான் எப்படி மிஸ் பண்ண? பேச வேண்டிய இடத்துல வந்து பேசாம வீட்டுக்கு வந்து பதில் கொடுத்து பேசுறது தான் இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். அதே மாதிரி பேச வேண்டிய இடத்துல பேசாம மேடையில வந்து சவால் விடுறது தான் அடுத்த ஃபேஷன். ஏன்னா சும்மா நேருக்கு நேரு எதிர்க்க அப்பவே கேட்கிற கேள்விக்கு ஆதாரத்தை எடுத்து போட்டு உடைக்கிறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு, பூமர் ஸ்டைலு. அங்க கேட்ட கேள்விக்கு ஒரு 4-5 மணி நேரம் பொறுத்து வீட்டுக்கு வந்து அமரம் நீளமான பதில் சொல்றது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அதே மாதிரி அங்க கேட்ட கேள்விக்கு பாருங்க மேடையில சவால் விடுறது தான் அடுத்த ட்ரெண்ட். அப்படி சவால் விடும்போது கூட குத்தி காட்டணும். இளவரசன் யாருங்க? உதயநிதி அவர்கள் நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு. யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வராக்குனாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாராவது சீனியர்லாம் போடுவாங்க, யாராவது ஒரு நல்ல அண்ணங்கள்லாம் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அங்க, நம்ம தங்கம் தென்னரசன் மாதிரி அந்த மாதிரி அனுபவசாலிகள்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி, நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தாது. அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கத்துல நேற்றைய தினம் ஒரு மேடை கட்டி கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் தான் பேசுறாரு. உதயநிதி அவர்களை குறித்து பேசும்போது இளவரசர் என்று தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அடுத்தவங்களை பார்த்து வாரிசு அரசியல் இளவரசர் அப்படின்னு சொல்றீங்களே. இப்ப இளவரசர்னா எப்படிங்க? இது புரியல. ரொம்ப நாளாவே இதே மாதிரி சொல்லுங்கிறீங்க. இளவரசர்னா என்ன, மன்னர்னா என்னங்க? இப்போ மன்னர் ஆட்சின்னு சொன்னா மன்னருக்கு அப்புறம் அடுத்த வாரிசு அந்த சீட்ல வந்து அமரப்போவது இளவரசர். அவங்களுக்கு அவங்களே பாருங்க, மகுடத்தை எடுத்து தலையில வச்சுக்கின்னு ராஜாக்கு அப்புறம் இளவரசர் வந்து உட்கார்ந்துப்பாரு அடுத்த ராஜாவாக. ஒருவேளை பாருங்க, அந்த ராஜாவுக்கு வாரிசு இல்லாத பட்சத்துல யானை கிட்ட, அரண்மனையோட யானை கிட்ட மாலையை கொடுத்து தெருவுக்கு அனுப்புவாங்க. யானைக்கு யார் கழுத்துல மாலை போடணும்னு தோணுதோ அவங்க கழுத்துல மாலையை போடும். யானை யார் கழுத்துல மாலை போட்டதோ அவங்க தான் அந்த ராஜாங்கத்தோட அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுவார். மன்னர் ஆட்சி முறை இருந்த சமயத்துல இதுதான் முறை. வாரிசு இருந்தால் ராஜாக்கு அப்புறம் இளவரசர், வாரிசு இல்லாத பட்சத்துல இந்த நடைமுறையை பின்பற்றி கொண்டு இருப்பார்கள். இப்ப அந்த மாதிரி இருக்காங்களா? யாரா பண்றாங்களா? என்னப்பா சிஎம் எங்க அப்பா, ஓகே சிஎம் உங்க பதவி முடிஞ்சு போச்சுப்பா, 5 வருஷத்துல முடிஞ்சு போச்சுப்பா, நீங்க போங்கப்பா, உங்களுக்கு அப்புறம் நான் சிஎம்மா வந்து உட்காந்துக்கிறேன்ட்டு 5 வருஷம் ஆட்சி முடிந்த கையோடு அவருடைய வாரிசு வந்து உட்காந்துடுறாங்களோ? தானாகவே வந்து இல்லைங்களே. ஓட்டு போட்டால் தானே யாராக இருந்தாலும், யாரோட வாரிசாக இருந்தாலும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் அவர்களுக்குரிய அந்த பதவியில் வந்து அமர முடியும். கலைஞர் வாரிசான ஸ்டாலின் அவர்களையோ, ஸ்டாலின் அவர்களின் வாரிசான உதயநிதி அவர்களையோ எல்லாரையுமே பாருங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, நாங்கெல்லாம் சாதாரணமானவர்கள், நாங்கெல்லாம் சாமானியர்கள். அதான் என்ன சாதாரண என்ன சாமானியர்கள் நம்ம அடுத்து பார்ப்போம். வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு இப்ப விளம்பரம் தேடுறாங்க இல்லைங்களா. சாதாரணமானவர்கள் கட்சி தொடங்கி ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் சாதாரணமானவர். சினிமாவில் வசனம் எழுதுவதற்காக வந்து வசனம் எழுதி தன்னுடைய வாழ்க்கை பாதையை முன்னேற்றி அதற்கு பிறகுதான் பாருங்க அந்த இடத்தை அடைந்தார். சரி விடுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, அடங்க மாட்டாங்க. பேசந்தையே திரும்ப பேசி மாபு மென்டாலிட்டி தான் உருவாக்குறதுலயே இவங்க குறிக்கோளா இருப்பாங்க. சரி, இப்ப அடுத்தவங்களை பார்த்து சொல்றீங்களே மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியல் அப்படி இப்படின்ட்டு. இப்போ உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெரும்பாலானவர்கள் அவங்கெல்லாம் யாருங்க? இப்போ உதாரணத்துக்கு ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ திரு மரிய வில்சன் அவர்கள், அவர் யாருங்க? ஜேபிஆர் அவர்களின் மருமகன். கேளுங்க, நாங்க சாதாரணமானவர்கள், ரொம்ப சாமானியர்கள்,
நாங்க ரொம்ப ஏழைங்க, ஏழை, இந்த இடத்துக்கு வந்ததே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு காதுல சுத்தினுக்காங்க இல்லைங்களா? ஆனால் உண்மையில் அடுத்தவங்களை பார்த்து சொல்லும் போது நம்ம முகத்தை கண்ணாடியில பார்த்து பேசினோம் சார். சாமானியர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து தான் நாங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து இன்றைக்கு பெரிய பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்லங்க. எந்த சாமானியர்களுங்க? இப்போ உங்க கட்சிக்குள்ள வேட்பாளராக நிறுத்தப்பட்ட 102க்கும் மேற்பட்டவர்கள், 102க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே பாருங்க சாதாரணமானவர்கள், சாமானியர்களாக இல்லைங்க. அடுத்த கட்சிக்குள்ள இருந்து கடன் வாங்கி தான் நீங்க எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்கீங்க. 102க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வேற வேற கட்சி, முக்கியமா பாருங்க திமுக அதிமுக கட்சியிலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தான் பாருங்க சீட்டு கொடுத்து வேட்பாளராக நிறுத்தி இருக்கீங்க. அவ்வளவு ஏங்க இப்ப பேசினுக்காரு இல்லைங்களா சாரு, அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு வாரிசு அரசியல், மன்னர் பரம்பரை, இளவரசர் அப்படி இப்படின்ட்டு. இப்ப நம்ம யாருங்க? இந்த போட்டோல இருக்கிறது நம்ம தானே. மார்டின் குடும்பம், சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. லாட்டரி மார்டின் குடும்பம்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பெயருக்கும் புகழுக்கும் சொந்தமான குடும்பத்துல வந்தவங்க தானே சார் நீங்க. இன்றைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், மேடை கிடைத்து விட்டது என்பதற்காக என்ன பேசலாமா சார்? பேசுவோம். நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம். என்ன பேசலாம், பேசுறத கேட்டு கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க சொல்றதுதான் பேசி அங்க தப்பு கிடையாது. ஆனா பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை, தயவு செய்து சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், சாமானியர்கள், நாங்க ரோட்ல இருந்து வந்தோம் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இந்த வரிசையில் பார்க்கும்போது நீங்க எப்பேற்பட்ட சாமானியர்கள், சாதாரணமானவர்கள் நல்லாவே தெரியுது. முழுக்க எங்க அப்பா பணத்துல வாழறவர்கள் நாங்க சொல்லுங்க. நாங்க ஏன் சொல்ல போறோம்? மார்டின் அவர்களின் மகனான, அதாவது பாருங்க மார்டின் அவர்களின் மருமகனான அவரை பார்த்து அவருடைய பிரதர் இன்லா சொல்றாரு, முழுக்க எங்களுடைய அப்பா பணத்தில் வாழறவர் தான் பாருங்க இவரு. அப்படி எங்க அப்பா பணத்திலேயே வாழ்ந்துக்கின்னு, எங்க அப்பாவோட பணத்தையே செலவு பண்ணிக்கின்னு ராஜபோகமாக வாழ்ந்து கொண்டு எங்க குடும்பத்து பேரையே இவரு கெடுக்கிறாரு, எங்க குடும்பத்தையே விமர்சனம் பண்றாரு. அவர் பேசுற பேச்சுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று யார் சொன்னதுங்க? மார்டின் குடும்பம் சொன்னது. மார்டின் அவர்களின் குடும்பம் ரொம்ப ஏழைங்க. இந்த ஏழைங்க எப்படிதான் தமிழ்நாட்டில் வாழ போறாங்களோ தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. வாழட்டும், தப்பு கிடையாது. இதே ஏழைங்க வீட்டுல இருந்து தானே ஈடி சோதனை செய்து கட்டுக்கட்டா பணத்தை எடுத்தாங்க. ஆமா எடுத்தாங்க. ஏங்க பணக்காரங்க வீட்டுல இருந்து தான் பணம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. பரம ஏழைகள் வீட்டுல இருந்து கூட பணம் எடுக்கலாம் தாராளமா. அந்த வகையில நாங்க பணக்காரர் பட்டியல் கிடையாது, பரம ஏழைகள் பட்டியல்ல இருக்கிறோம். சோ பரம ஏழைகள் பட்டியலில் இருந்து கூட கட்டுக்கட்டா பணம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. நாங்க ரொம்ப ஏழைங்க சொன்னா நம்புவாங்க. ஏன் நம்பாம போறாங்க? கண்டிப்பா நம்புவாங்க. நீங்க பேசுற பேச்சை கேட்டு கை தட்டுற கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டம் கண்டிப்பா நம்புவாங்க. ஆனா பாருங்க, நீங்க சொன்ன அந்த சாமானியர்கள்னு சொல்ற உண்மையான பொதுவாக இருக்கிற அந்த சாமானியர்கள் என்ன சொல்றாங்கன்ட்டு நாங்க சொல்றோங்க, அவங்க சொல்றதே கேட்டுக்காங்க. புரட்சியா டெல்லியில 70 தொகுதிக்கு 67 ஜெயிச்சாம்பாரு, விளக்கமாத்தாலே அடிச்சாம்பாரு. அதுக்கு பிறகு புரட்சி. மேற்கு வங்காளத்துல 3 தொகுதியில இருந்து 77 தொகுதியா இருந்து இன்னைக்கு 207 பிடிச்சாம்பாரு. அது புரட்சி. என்னமோ 3000 கோடி செலவழிச்சு சமூக வலைத்தளத்துல பிஞ்சி நெஞ்சில பூரா நெஞ்ச விதைச்சு நாசகார ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் பாரு. இதுக்கு பேர் புரட்சியா தம்பி? இதுக்கெல்லாம் நம்பவே முடியாது தம்பி. இந்த ஆட்சி யாரை எதிர்த்து அரசியல் பண்ண? இன்னைக்கு அவங்க தலைவர்கள் நீ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க. இந்த ஆட்சி 6 மாசம் நீடிக்குமான்னு தெரியாது. இது மாற்றம் கிடையாது, இது துர்நாற்றம். டிடிவி சொன்னது 100% உண்மை. நாங்க எதுவும் சொல்லலங்க. நம்மை போல சாமானியர் ஒருவர் பேசினுக்கிற என்னை போலவோ அல்லது அந்த மேடையில் இருக்காங்க இல்லைங்களா ரொம்ப ஏழைங்க, அதை போல இருக்கிற சாமானியர்களில் ஒருவர் தான் பாருங்க அந்த கிழிக்கிறாரு. 3000 கோடியில இருந்து யார் தயவுல நீங்க ஆட்சியில உட்கார்ந்து நிற்கிறாங்க வரைக்கும். ஏன்னா பாருங்க, உண்மை ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற ஆதரவை, மெஜாரிட்டி கிடைப்பதற்கு யார் ஆதரவை கொடுத்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த உண்மை எப்பொழுதுமே சுடத்தான் செய்யும். ஆனா பாருங்க, சூடுபட்ட அந்த இடத்திலேயே கத்தாம இன்னொரு இடத்துல வந்து கத்துறீங்க பாத்தீங்களா? யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? என் தலைவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இளவரசர் உதய் அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். அதைத்தான் கேட்கறாங்க எல்லாருமே. இங்க ஏங்க பேசணும், அங்கேயே பேசிருக்க வேண்டியதானே. இதுல வேற பாருங்க, அவர் பேசும்போது, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது பதில் கொடுக்கலான்னு எந்திரிச்சாராம். சரி வேண்டாம், ரைட்டு, தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு பொறுமையா இருந்தாங்களாம். அப்படி பொறுமையா இருந்தோம்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாரு, சேப்பாக்கிலேயே உங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம்,
ஏன்னா எங்களோட ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் அவர் அப்பா மேலேயே இருந்தது. அதான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். விடுங்க, இப்போ போனான்னா அடுத்த வாட்டி அடிச்சிடுவோம். திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டோம். சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, பண்ணுங்க அடுத்த 5 வருஷம் பொறுத்து அதையும் பண்ணுங்க. ஆனா பாருங்க, போற போக்குல ஒண்ணு கேட்டாரு, என்ன சாதனை செய்தீர்கள் நீங்கள், என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க எம்எல்ஏவாக இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்ததுன்னு சொல்லி. அதுக்குதான் பாருங்க, ரீல்ஸ்லயே எப்பவுமே நம்ம உலகத்தை ஓட்டக்கூடாது. இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? வாழ்க்கையில ரீல்ஸ் இருக்கிறோம். ஆனா பாருங்க, ரீல்ஸையே வாழ்க்கையா நினைச்சா எப்படிங்க? ரியாலிட்டி உலகத்துக்கு வாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து என்ன சாதனை செய்தார்கள் என்று கேட்பதை விட்டுவிட்டு ஆதாரத்தை எடுத்து போய் பாருங்க, என்னென்ன சாதனை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த துறையை எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறார், என்னென்ன சாதிச்சிருக்கிறார் என்பதை விவரங்களை பார்க்கணும் சார். நம்ம ஒன்றும் 1940, 60, 80 காலகட்டங்களில் வாழலீங்களே. இன்டர்நெட் உலகம், அதுவும் முக்கியமா பாருங்க ரீல் உலகம், ரீல்ஸ் விடுற உலகம். அந்த ரீல்ஸ் உலகத்துல எங்க பார்த்தாலும் இன்டர்நெட் குவிஞ்சு இருக்கு, ஆதாரங்கள் கொட்டி இருக்கு. கூகுள்ல தட்டி பார்த்தாவே தெரிய போகுது விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்காரு என்று. இதுக்கு முன்னாடி இந்த துறை எப்படி இருந்தது கடந்த 10 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சி காலத்தில், அதற்கு பிறகு இந்த துறை எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு என்பதை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம், தேடி படிக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அது ஒன்னே போதும். ஏன்னா எந்த ஒரு களப்பணி செய்யாமல், மக்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல், மக்களை போய் சந்திக்காம, மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல், எதையுமே தெரியாம, எதையுமே சாதிக்காம சர்வ சாதாரணமாக கிடைத்த பதவிங்க இது. இப்படி நாங்க சொல்லல பாஸ், நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அங்க பாருங்க. ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு. இந்த 96க்குள்ளதான் அவரு வராரு. அப்ப அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்ல, இந்த விவாதமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். நான் திருப்பியும் என்னுடைய புரிதல் என்னன்னா, அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவனே எப்பயுமே நாங்க ஆளுங்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ஐடியாலஜிக்களை பெரும்பாலும் சமூகத்துல ரொம்ப கடைநிலை ஊழியர்களோட இருந்து அவங்க பயணம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம். அரசியலுங்கிறது நீங்க ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அது அப்படி அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நீங்க இந்த போராட்டங்களை நீங்க எப்படி நடத்தணும்னு தெரியணும். பிரபலம்ங்கிறது சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம். நீங்க ஃபீல்ட்ல பிரபலம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி ஃபீல்டுக்கு வரணும், சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன பாலிசிங் இருக்கு, உங்களுடைய டீம் யாரு, உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு நீங்க எந்த கருத்துக்களை உள்வாங்கிருக்கீங்க பாத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் சிஎம் பதவியிலேயே இருந்தா எப்படிங்க? அந்த பதவி மட்டும்தான் உங்களுக்கு குறிக்கோளா? எடுத்த டேரக்டா போய் உட்காரணுமா? மக்களை போய் பார்க்கணும், மக்களை சந்திக்கணும், மக்கள் பணியாற்ற வேண்டும், அரசியல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், படிப்படியா முன்னுக்கு வரணும்னு சொன்னது யாருங்க? நம்ம அமைச்சர் சாருங்க. மறுபடியும் சொல்றோம் சார், இது இன்டர்நெட் உலகம் சார், சோசியல் மீடியா காலம் சார். நம்ம பேசுறது எல்லாம் பாருங்க இன்டர்நெட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல. அது சுத்தி நம்ம கையிலேயே சேரும். அன்னைக்கு சொன்னீங்க மக்கள் பணி ஆற்றாமல், களப்பணி செய்யாமல் சர்வசாதாரணமாக சிஎம் சீட்ல போய் உட்கார்ந்துட முடியுமான்ட்டு. இப்ப எப்படிங்க அந்த மாதிரி கிடைச்சிருக்குன்ட்டு நாங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. சரி, எப்படியோ நீங்க சொன்ன மாதிரியே நம்ம சார் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னதை போலவே சர்வசாதாரணமாக எந்த ஒரு களப்பணி செய்யாமல், மக்களை போய் சந்திக்காம, மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியாம, மக்களை படிக்காமலேயே அந்த பதவி எப்படியோ கிடைத்து விட்டது. ஆனா பாருங்க, இப்போ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டு எப்ப பார்த்தாலும் சுயபுராணம் பாடிக்கொண்டிருந்தால் எப்படிங்க? சரி, அந்த சுயபுராணம் பாடுறீங்களே அதுவாது உண்மையா இருக்கணும் இல்லைங்களா? நாங்கள் சாமானியர்கள், சாதாரணமானவர்கள், ரொம்ப ஏழைங்க அப்படின்னு சொல்றீங்களே, உண்மையிலே ஏழைங்களா? சாமானியன் திரு உதயநிதி அவர்களே, இளவரசர் உதயநிதி அவர்களே, மகுடத்தை தூக்கி உங்க தலையில உங்க அப்பா வச்சுட்டாரு. இங்க சாமானியன் இருக்காரு பாருங்க. இளைஞர்கள் பதவியேற்கும் போது பாருங்க, ஒவ்வொருத்தரையும் டிவில ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் கையில 1 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க ஜெயிச்ச லிஸ்ட் எத்தனை தெரியுமா? 92 பேர். இதுல என்னப்பா உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? நாங்க ரொம்ப ஏழைங்க, ஏழை தாயின் மகன்.
எங்கேயோ கேட்ட மாதிரி இதுங்களே. இனிமே அடிக்கடி கேட்போம், தமிழ்நாட்டிலேயே அடிக்கடிக்கு கேட்போம். இதோ கேட்டுக்கிறோமே. கண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி வண்டிக்கு முன்னாடி வருது, பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதிருக்குங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். மக்களிடம் அனுதாபம் தேடுவதற்காக, ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துவதற்காக அவங்களே பாருங்க அவங்க கட்சி ஆட்களை வைத்து செட்டப் பண்ணி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. என்னப்பா இது, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே, வெற்றி வாய்ப்பு இந்த கட்சிக்கு தான் இருக்குன்னு தெரிந்து கொண்டு இந்த மாதிரி அராஜக செயலில் ஈடுபடுறாங்கன்ட்டு அவங்களே பாருங்க செட்டப் பண்ணதை எதிர்கட்சி பக்கம் திருப்புவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாட்டில எடுத்து வீசினே இருந்தாங்களாம், அப்படியே நின்று இருந்தாங்களாம் எல்லாரும். அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு மேடையில். கொடிய திமுகவின் ஏவலின் காரணமாக சோடா பாட்டலை எடுத்து அடித்து மண்டை உடைத்த போதும் எங்களுக்காக வில்லிவாக்கத்தில் நின்ற சிங்க பெண்களே, உங்களை தலைவணங்குறமா, உங்க வெற்றி இந்த வெற்றி. பல ஆண்டுகளாக இருக்கிற திமுக அதிமுக கட்சியே தோற்றுவிடும் போதுங்க இவங்க பேசுற பேச்சுக்கு. சர்ற மாதிரியா வரிசையா சர்ரு 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 சர்னு பாட்டில கண்டினியூ வீசிந்தா மாதிரியும். அதுவும் பாருங்க திமுக கட்சி இவங்க மேடையில பேசிட்டு இருக்கும் போது பெண்களை நோக்கி வரிசையா திமுக கட்சி பாட்டில சர்ற மாதிரியா வீசி கொண்டிருந்ததை போல அப்படி வீசுற பாட்டில எதிர் நோக்கி அப்படியே நின்னுந்தாங்கன்ட்டு என்ன பில்டப்புங்க. ஆனால் கையில வச்சிருந்த அந்த பாட்டில் பீஸுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்க, அவங்க கூட்டம் போட்டு மேடை கட்டி பேசியிருந்த அந்த இடத்துக்கு எதிர்க்க ஏதோ ஒரு லாட்ஜில் 2 பேர் தங்கி இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அவங்க கையில இருக்கிற பாட்டில் எடுத்து வீசியிருக்காங்க. அவங்க கூட்டத்தில் வந்து அந்த பாட்டில் விழுந்திருக்கு. அந்த விழுந்த பாட்டில் எடுத்து வச்சிருந்தா அந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க, அந்த பொங்குனாங்க, அந்த கத்துனாங்க. சரி, அப்பதான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தா அதை விட அப்கிரேட் பண்ணி என்ன மாதிரி கட்டுக்கதையை கட்டுறாருங்க. தொடர்ந்து பாட்டில் வீசி கொண்டிருந்தார்கள், ஆனால் அசராமல் நின்று கொண்டிருந்தார்கள். அன்றைக்கே இது குறித்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் ஆதாரபூர்வமாக. அங்கு நடந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கும் உண்மை இதுதான்ட்டு. ஆனா பாருங்க, இவங்க பேசுற பேச்செல்லாம், அதுவும் திமுகவுக்கு எதிராக இவங்க வீசும் கணைகள் அனைத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமாக திமுக கட்சி எடுத்துக்கொண்டார்கள். சரி, ஓட்டு வாங்கறதுக்காக தான் அன்றைக்கு அந்த மாதிரி அநியாய அபாண்ட அரசியல் அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு பண்ணாங்கன்னு பார்த்தா மறுபடியும் பாருங்க அதை விட இன்னும் அதிகமா பேசுறாங்க. மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே கை தட்டுறாங்க பாத்தீங்களா? அந்த கைத்தற்ற கூட்டத்தை வைத்துதான் பாருங்க ஓட்டு வாங்கி இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. தப்பு கிடையாது, வந்துட்டு போட்டோம். ஆனா உண்மை என்னங்க, ஏன்பா உண்மையை நானே சொல்லியிருக்கேன், நீங்க ஏன்பா சிபிஐ FBI எல்லாம் வச்சு தோன்றீங்க? நான் தேர்தலில் நிற்கும் போது வேட்புமனு தாக்கல் செய்யற சமயத்துல என்னுடைய சொத்து விவரங்களை குறித்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண அதிலேயே டீட்டெயில்டா கொடுத்துருக்கனே. நான் எப்பேற்பட்ட ஏழை என்று. 2 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு, ஆண்டு வருமானம் 23 லட்சம். ஒரு வருஷத்துக்கு வருமானம் 23 லட்சம். ஐடியும் கட்டியிருக்காரு. மதுராந்தகத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கியிருக்காரு. ரொம்ப ஏழைங்க. 50 சவரன், வெறும் 50 சவரன் நகை, தங்கம் கோல்டு, 50 சவரன் கோல்டு, 2 கிலோ வெள்ளி. ஐயோ, ரொம்ப ஏழைங்க. ஆமா, ரொம்ப ஏழைங்க. ஏழை ஓட்டுறதுக்காக ஒரு கார் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் சொல்ல மாட்டேனே, யூடியூப் சேனல் வச்சிருந்தார் இல்லைங்களா, ரொம்ப ஏழை. அவர் அந்த சமயத்திலேயே பாருங்க, அவருடைய யூடியூப் சேனல்லையே விருகம்பாக்கத்துல சொந்த வீடு வாங்கி விட்டேன் நண்பர்களேன்ட்டு நாங்க சொல்ல, அவர் தான் வீடியோ பதிவு பண்ணாரு. சென்னையில வீடு, சென்னை விருகம்பாக்கத்துல சொந்த வீடு வாங்குற அளவுக்கு இப்பேற்பட்ட ஏழைகள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த அளவு கூட பெருமை பேசலாம் எப்படிங்க? மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. இதையெல்லாம் யார் அந்த மேடையில பேசினுக்காங்களோ, அடுத்த மாதம் என்னுடைய தாயார் வீட்டிற்கு வாடகை கொடுப்பதற்கு கூட பணம் இல்லாத நிலையில் இருந்த என்னுடைய பெயரை அமைச்சராக அந்த மேடையில் அறிவிக்கும் போது புல்லரிக்குதுப்பா அப்படின்னு சொல்ற அவரே தான் பாருங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு. 2 கோடி சொத்து, 23 லட்சம் ஆண்டு வருமானம், 50 சவரன் நகை, 2 கிலோ வெள்ளி, மதுராந்தகத்துல 1800 ஸ்கொயர் ஃபீட், விருகம்பாக்கத்துல சொந்த வீடு, ஓட்டுறதுக்கு சொந்த காரு. ஆனா பாருங்க, வாடகை கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லைன்றாரு. அப்படி வாடகை கொடுப்பதற்கு கூட காசே இல்லாத ஒருவருக்கு கடன் இருக்குமே, எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருப்பாரு. ரொம்ப ஏழைகளாச்சே, கண்டிப்பா கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா பாருங்க, வாங்கல, கடன் நில்லு. இப்ப புரியுதுங்களா? தேர்தலுக்கு முன்பாக கூட இப்படித்தான் சோசியல் மீடியா மூலமா மாப் மென்டாலிட்டியை உருவாக்கி இருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க, சாதாரணமானவர்கள், சாமானியமானவர்கள். அப்படி இருக்கிற எங்களை பார்த்து தேடி 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 தான் சீட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு சொன்னதையே திரும்ப 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 சொல்லி ஒரு சைக்காலஜிக்கலா போயிட்டு பாண்ட் ஆயிருக்காங்க.
அவ்வளவு ஏங்க, ராஜ்மோகன் அவர்களின் யூடியூப் சேனல்லையே வாச்சாத்தி கொடுமையை குறித்து பேசியிருந்தாரு. எந்த வாச்சாத்தி கொடுமையை குறித்து யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாரோ அந்த வாச்சாத்தி கொடுமையை இழைத்தவர்கள் யாரோ அவர்கள் கூட தான் பாருங்க இன்றைக்கு கைகோர்த்து நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமானவர்கள், ரொம்ப ஏழைங்கன்னு சொல்லுங்கிறாங்க. இதுக்கே எப்படின்னா மதத்துக்கெல்லாம் எப்படி தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா. பாட்டை போட்டா காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் பாருங்க நம்மளே தந்தானத்தானா பாடிக்கிறோம். ஏன் அப்படி? ஏன்னா பாருங்க அந்த வீடியோல இருக்கிறது செருப்பு வாங்கிறது கூட வழி இல்லாதவர் கேவி குப்பம் தாவேகா எம்எல்ஏ தென்றல்குமார் அவர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அதை எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாகத்தான் பாருங்க நியூஸ் சேனல் எல்லாம் அவர் காலில் செருப்பு கூட போடாம நடந்து வரும்போது அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு, மாமன்னர் படத்துல வடிவேல் அவர்கள் பாடிய அந்த பேக்ரவுண்டு. ஆனால் அந்த பேக்ரவுண்டு கொடுக்கறது இருக்கட்டும், இவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா யாரும் தோண்ட வேண்டாங்க. சிபிஐ மறுபடியும் சொல்றேன், FBI வச்சு தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே பாருங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது எங்க கிட்ட என்னென்ன இருக்குன்ட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிக்காங்களே. அவருடைய சொத்து மதிப்பே 2,80,00,000. நாங்க சொல்ல அவரே கொடுத்திருக்காரு, என்னுடைய சொத்து மதிப்பு 2,80,00,000. ஆனால் இப்போதைய அது சந்தை மதிப்போட விலை 10 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனா சாதாரணமானவர்கள் நாங்க ரொம்ப ஏழைங்க, சொன்னா கேட்டுக்கணும். 126 சவரன் நகை, 10 கிலோ வெள்ளி, ஓட்டுறதுக்கு கார் இருக்குது, நடந்து வராரு. சாமானியர்கள்ங்க, சாதாரணமானவர்கள் நடந்து வராம என்ன பண்ண முடியும்? கார் இருக்குது, சொந்த கார் இருக்குது, இருக்கட்டும் ஒரு ஓரமா. அப்புறம் பேங்க்ல டெபாசிட் இருக்குது, வச்சுருக்கோம் லட்சக்கணக்கில். என்ன பண்ண போறீங்க? அப்போ 2,80,00,000 சொத்து, 10 கிலோ வெள்ளி, 126 சவரன் நகை, பேங்க்ல டெபாசிட் லட்சக்கணக்கில், சொந்தமா ஓட்டுறதுக்கு காரு, இவ்வளவு இருந்தோம். சாமானியன் இங்க சாமானியன் இருக்காரு பாருங்க, இளைஞர்கள் ஒரு சாமானியன். நியாயமா பார்த்தா ஊடக தர்மம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஊடக தர்மத்தோடு இல்லைங்க அவர் சாதாரணமானவர்னு சொல்றாங்க, நாங்க நியூஸ்ல போடுறோம். ஆனால் நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி அவர்கள் சாமானியர்கள் கிடையாது, சாதாரணமானவர்கள் கிடையாது. அவர்களுடைய சொத்து விவரங்களை அவங்களே பாருங்க தேர்தல் நிற்கும் போதே சொல்லியிருக்காங்க. அவங்க சும்மா ஒரு விளம்பரத்துக்காக சொல்றாங்க நாங்களும் போடுறோம் அப்படின்ட்டு உண்மையாவது உடைக்கணும் இல்லைங்களா, எடுத்து போடணும் இல்லைங்களா, போட மாட்டாங்களே. பேக்ரவுண்ட் கொடுத்து தந்தானத்தானா அதோடு நிறுத்திடுவாங்க. ஏன் அப்படி? ஜெயிச்சாச்சு இல்லைங்களா. அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அந்த எந்த துறையை உங்களுக்கு ஒதுக்குறாங்களோ அந்த துறையை எப்படி திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் மேம்படுத்தியதை விட நம்ம எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகலான்ற சிந்தனையை செய்யுங்க. அதை விட்டு எப்பவுமே சுயபுராணம் பாடினுக்காதீங்க. நான் சாதாரணமானவர், சாமானியமானவர், ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு வழியே இல்லாம இருந்த என்ன அமைச்சர் ஆகிட்டாங்கன்ட்டு ஏங்க நீங்க கொடுத்த பிரமாண பத்திரத்தை மறந்து இந்த அளவுக்கு போய் பேசுறீங்க? இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கு. நாங்கெல்லாம் சாதாரணமானவர்கள், சாமானியமானவர்கள், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், தெருவில் இருந்து வந்தோம், ரோட்ல இருந்து வந்தோம், எங்களெல்லாம் பாருங்க இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு இவங்க உருட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்தமான டீகோட் பண்ணா அடுத்து 5-6 காணொலியில் பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். அந்த மாதிரி ஊற்றி நிற்கிறாங்க. விளம்பரம், எங்கும் விளம்பரம், எதிலும் விளம்பரம், எல்லாத்திலும் விளம்பரம் பண்ணி தான் பாருங்க சோசியல் மீடியாவில் இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியை ஒரு கொடுங்கோல் ஆட்சியை போல சித்தரித்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி விளம்பரத்தின் மூலமாகவே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். தப்பு கிடையாது. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வெற்றியை குறித்து, ஒருவர் அடைந்த வெற்றியை குறித்து கலைஞர் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு திறமையற்றவன் ஜொலித்தால் இப்படி எண்ணிக்கொள். அதாவது ஒரு திறமையற்றவனுக்கு பேரும் புகழ் வரும்போது அதை பற்றி நீ வருத்தப்படாமல் இப்படி எண்ணிக்கொள். எப்படியா? அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது, பேப்பர் எது என்று. அவ்வளவு அழகான கற்பனை. அதாவது கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா போக போக தெரியும்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பரம ஏழைகளை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.